வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். களுத்துறை வர்த்தகர் கொலை, பிரதான சூத்திரதாரி உட்பட 2 கைது. பிரித்தானியாவிலிருந்து வெளியேற்றப்படும் இலங்கை குடும்பம், காரணம் என்ன? வெல்வெட்டி துறையில் சினிமா பாணி கொள்ளை, புகைக்கூடு வழியே புகுந்து 1 கோடிக்கும் அதிகமான பணத்தை கொண்டு சென்ற சிறுவர்கள். புதைத்து வைக்கப்பட்டிருந்த 74 லட்சம் ரூபாய். நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை. கொழும்பு மயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதத்தை மீட்ட போலீசார். துபாய் சுத்தாவுடன் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் உடனடியாக அறிவிக்கவும், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிப்பு. பசில் ராஜபக்ச எனது உறவுக்காரர் தான், ஆனால் அனுரவின் தோழர்களே அவரின் நெருங்கிய நண்பர்கள், கூறுகிறார் நாமல் ராஜபக்ச. வெசாக்கூடு சேதம், தனிப்பட்ட நபர்களின் செயலை இனரீதியாக பார்க்க வேண்டாம், யாழ் மாணவர் ஒன்றியம் விடுத்துள்ள உருக்கமான கோரிக்கை. செம்மணி அகழ்வில் மேலும் 2 சிறுவர்களின் எண்புக்கூட்டு எச்சங்கள் கண்டுபிடிப்பு. நேற்று வரை 270 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். டிட்பா அனர்த்தம், வீட்டு வாடகை கொடுப்பனவு காலம் நீடிப்பு. யாழ்ப்பாணம் அனலைதீவு மாணவர்களின் நீண்டகால கோரிக்கை. படகில் வந்த இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து. நீங்கள் ஒரு பைத்தியம், நான் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் இந்நேரம் சிறையில் இருந்திருப்பீர்கள். ட்ரம்பிடமிருந்து நெதன்யாகுவிற்கு சென்ற தொலைபேசி அழைப்பு. ஆரம்பமான 1000 கிராமங்களுக்கு 1000 வேலை திட்டங்கள். மாவட்டம் முழுவதும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் ஆரம்பம். களுத்துறை வெட்டுமகட பகுதியில் கடந்த 28ஆம் தேதி வர்த்தகர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி மற்றும் அவருக்கு தங்குமிட வசதிகளை ஏற்பாடு செய்த மற்றொரு சந்தேக நபர் ஆகிய 2வரையும் பாணாந்துறை வலான மத்திய ஊழல் தடுப்பு விசேட படையினர் கைது செய்துள்ளனர். கொழும்பில் உள்ள பொது மயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சிறிய ரக தானியங்கி துப்பாக்கிகள் துபாயிலிருந்து அண்மையில் நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயலில் ஈடுபட்ட நபருடன் தொடர்புடைய விசாரணைகளை அடுத்து போலீசார் மீட்டுள்ளனர். மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் மகவத்த சாமரவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆயுதம் இலங்கையில் தயாரிக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. இது நாட்டில் சட்ட அமலாக்க அதிகாரிகளால் மீட்கப்பட்ட முதல் துப்பாக்கியாகும். இந்த வகை ஆயுதம் இருப்பது குறித்து போலீசாருக்கு முன்னரே ரகசிய தகவல் கிடைத்தும் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும், போட்டியாளர்களை மிரட்டுவதற்காக குற்றக்குழுக்களால் இந்த துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். கடந்த மே மாதம் 27ஆம் தேதி பகல் வேளையில் யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறை கொம்மாந்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் குடியிருப்பாளர்கள் யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தை நோட்டமிட்ட கொள்ளை கும்பல் வீட்டின் புகைக்கூட்டை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளது. பின்னர் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 1,15 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பியோடியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து வெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியிருந்தனர். அவ்வீட்டின் சுற்று வட்டாரத்தில் உள்ள கண்காணிப்பு பொறிமுறைகளை ஆராய்ந்த போலீசார் அதில் பதிவாகியிருந்த சந்தேக நபர்களின் நடமாட்டங்களை வைத்து அவர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட அதிரடி தேடுதல் வேட்டையில் கெரடாவில் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவனும் 19 வயதுடைய இளைஞனும் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் போலீசார் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் அங்கு பெருமளவிலான பணம் இருப்பதை கண்டதும் உடனடியாக நெடுங்கேணி பகுதியில் உள்ள 3வது நபருக்கு வாட்ஸ்அப் வீடியோ கோல் வழியாக பணத்தை காட்டியுள்ளனர். அதை பார்த்த அந்த நபர் அங்கிருக்கும் பணம் முழுவதையும் எடுத்துக்கொண்டு உடனடியாக வாருங்கள் என உத்தரவிட்டுள்ளார். இதனை அடுத்து கொள்ளையடிக்கப்பட்ட முழு பணமும் நெடுங்கேணிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள ஒரு காணியில் ரகசியமாக புதைத்து வைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் கொடுத்த தகவலின் பேரில் அக்காணியை தோண்டிய போலீசார் புதைத்து வைக்கப்பட்டிருந்த பணத்தில் இருந்து 74 லட்சம் ரூபாயை பத்திரமாக மீட்டுள்ளனர். நெடுங்கேணியை சேர்ந்த கொள்ளை சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியான 3வது நபரையும் கைது செய்ய போலீசார் அங்கு சென்றபோது அவர் ஏற்கனவே தலைமறைவாகி இருந்தமை தெரிய வந்துள்ளது. அவரை கைது செய்வதற்காக வெல்வெட்டித்துறை போலீசாரால் விசேட தேடுதல் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 16 வயது சிறுவன் மற்றும் 19 வயது இளைஞன் ஆகிய 2 நீதிமன்ற அனுமதியுடன் தடுப்பு காவலில் வைத்து எஞ்சிய பணத்தை மீட்பதற்கான மேலதிக விசாரணைகளை வெல்வெட்டித்துறை போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். பிரித்தானியாவில் புதிய குடிவரவு சட்டத்திற்கு அமைய அங்கு வசிக்கும் இலங்கை குடும்பம் ஒன்று நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நெருக்கடி நிலைக்கு முகம் கொடுத்துள்ளது. பிரித்தானியாவில் புலம்பெயர் பராமரிப்பு பணியாளர்களின் 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற உள்துறை அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய பிரித்தானியாவில் தொடர்ந்து தங்குவதற்கு பெற்றோருக்கு விசா நீடிப்பு மற்றும் அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களை சார்ந்திருப்போரை நாட்டை விட்டு வெளியேறுமாறு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இதற்கமைய இலங்கையை சேர்ந்த வரணி ஆராய்ச்சிகை என்ற பெண் ஸ்கொட்லாந்தில் பராமரிப்பு பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். குறித்த பெண்ணிற்கு 2031ஆம் ஆண்டு வரை விசா நீடிக்கப்பட்ட போதிலும் அவருடைய கணவர் 8 மற்றும் 5 வயது குழந்தைகளை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கையில் வேதியியல் பட்டமும் பிரித்தானியாவில் முதுகலை பட்டமும் வரணி பெற்றுள்ளார். முறையாக அனைத்து விசா கட்டணங்களையும் செலுத்தி அங்கு வரி செலுத்தி வாழும் தங்களுக்கு இந்த உத்தரவு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்துள்ளதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார்.
சமகால அரசாங்கம் முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கும் அரசுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பெசில் ராஜபக்ச எனது உறவுக்காரர் என்ற போதிலும் தற்போதைய அனுர அரசாங்கத்தில் உள்ளவர்களே அவருடன் மிகவும் நெருக்கமாக செயற்படுகின்றனர். அனுரவின் தோழர்களே அவரது நெருங்கிய நண்பர்களாகும். 2005 ஆண்டு முதல் இந்த அரசாங்கத்தில் உள்ள தலைவர்கள் என்னை விடவும் பெசில் ராஜபக்சவுடன் மிகவும் நெருங்கி பழகியுள்ளனர். அவர் எப்போது நாட்டிற்கு வருவார் என்பது குறித்து என்னிடம் கேட்காமல் அவர்களிடம் கேட்பது மிகவும் பொருத்தமானது. அரசாங்க தரப்பினர் தினமும் மாலையில் அவருக்கு அழைப்பு எடுத்து நாட்டின் நிலைமை குறித்து கலந்துரையாடுகின்றனர். எனவே இவ்வாறு தொடர்ச்சியாக தொலைபேசியில் பேசும் நேரத்தில் பெசில் எப்போது இலங்கைக்கு வருவார் என்பதை அவர்களே கேட்டுக்கொள்ள முடியும். பெசில் ராஜபக்ச உட்பட எவரும் சட்டத்திலிருந்து தப்பியோடவில்லை. பெசில் ராஜபக்ச தற்போது வெளிநாட்டில் இருந்தாலும் அவரது சட்டத்திறனிகள் ஊடாக நீதிமன்றத்தில் முறையாக தகவல் முன்வைக்கப்பட்டு தேவையான சட்ட பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டு வருகிறது. சமகால அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினர் என்னை விடவும் பெசில் ராஜபக்சவை நன்றாக அறிவார்கள். சில வேளைகளில் அவர்களின் அறிவுரைக்கு அமையவே அவர் நாட்டிற்கு வராமல் இருக்கிறாரா என்பது தனக்கு துல்லியமாக தெரியாதென்றும் இந்த விடயத்தை அரசாங்க தரப்பினரிடமும் பெசில் ராஜபக்சவிடமுமே கேட்க வேண்டும் என்ற போதிலும் நீதிமன்ற செயல்முறைகளில் அவரது பிரதிநிதித்துவம் சரியாக இடம்பெற்று வருகிறது. சமகால ஆட்சியாளர்களுக்கும் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சர்களுடன் ஒரு தனிப்பட்ட பிரச்சினை இருப்பது போல் தோன்றுகிறது. விசேடமாக மே மாதம் பிறக்கும் போது மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய அல்லது வேறு ஏதேனும் ஒரு ராஜபக்சவை நீதிமன்றத்திற்கு அழைக்க போலீசார் நடவடிக்கை எடுக்கின்றனர். அரசாங்கம் இவ்வாறு செயற்படுவது ஒருபுறம் புலம்பெயர் தமிழர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் வணிக பீடத்தில் அண்மையில் இடம்பெற்ற வெசாக் கொண்டாட்டத்தின் போது இனம் தெரியாத சில நபர்களால் வெசாக் கூடு ஒன்று சேதப்படுத்தப்பட்டமை தொடர்பாக அந்த பீடத்தின் மாணவர் ஒன்றியம் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. சிங்கள மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மத மற்றும் கலாச்சார நிகழ்விற்கு அந்த பீடத்தை சேர்ந்த தமிழ் மாணவர்கள் தங்களது முழுமையான ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் வழங்கியிருந்ததாக ஓர் அறிக்கையை வெளியிட்டு அதில் சுட்டிக்காட்டியிருந்தனர். இவ்வாறான சூழலில் ஒரு சில தனிநபர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த சேதப்படுத்தும் நடவடிக்கையை மாணவர் ஒன்றியம் வன்மையாக கண்டித்துள்ளதுடன் இதற்கு பொறுப்பானவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக உரிய ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த தனிப்பட்ட சம்பவத்தை சாதகமாக பயன்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதும் பழி சுமத்த முயல்வதையும் இதனை ஒரு இனப்பிரச்சனையாக சித்தரிக்க முயல்வதையும் தாம் முற்றாக நிராகரிப்பதாக மாணவர் ஒன்றியம் கவலை வெளியிட்டுள்ளது. இத்தகைய போலியான குற்றச்சாட்டுகள் உண்மையை பிரதிபலிக்கவில்லை என்றும் மாணவர்களிடையே நிலவும் ஒற்றுமையையும் பரஸ்பர மரியாதையையும் இது சீர்குலைக்கக்கூடும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வதந்திகளை பரப்பாமல் பொறுப்புடன் செயற்படுமாறும் முறையான விசாரணைகளை முன்னெடுக்க அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அனைத்து மாணவர்களிடமும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்காக துபாய் சுத்தாவிடம் யாராவது பணம் கொடுத்து ஏமாற்றம் அடைந்திருந்தால் உடனடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் விசேட விசாரணை பிரிவுடன் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டபடி துபாய் நாட்டில் வேலை பெற்று தருவதாக கூறி இவர் 7 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு போலி வாக்குறுதி அளித்து ஏமாற்றியதாக கிரியுள்ள பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் பணியகத்தில் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் உத்தியோகத்தர்களால் கடுவல பிரதேசத்தில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபர் புலத் சிங்கள பிரதேச சபையின் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு உறுப்பினர் என்பதுடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்தியே இந்த மோசடியை அவர் முன்னெடுத்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சுற்றுலா விசாக்கள் மூலம் நபர்களை துபாய் நாட்டிற்கு வேலைக்காக அனுப்பும் முக்கிய கடத்தல்காரராக விளங்கும் இவர் இதற்கு முன்னரும் பணியகத்தால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான பின்னணியில் நீங்களோ அல்லது உங்களது உறவினர்களோ வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்காக இந்த நபரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றம் அடைந்திருந்தால் உடனடியாக பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் திரையில் காட்டப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அறியப்படுத்தவும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் டிட்வா அனர்த்தம் காரணமாக வீடுகளை இழந்து குடியிருப்பதற்கு வீடற்ற நிலையில் உள்ள வீட்டு உரிமையாளர்கள் தங்களது வீடுகளை நிர்மாணிக்கும் வரை தற்காலிகமாக வேறு இடத்தில் தங்கியிருப்பதற்காக வழங்கப்பட்ட வீட்டு வாடகை கொடுப்பனவு காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த கொடுப்பனவை 6 மாதங்களில் இருந்து 9 மாதங்கள் வரை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் அனலை தீவுக்கு இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஒன்று கடற்படையின் சிறப்பு படகில் எடுத்து செல்லப்பட்டு அப்பகுதியில் சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள கடல் கடந்த தீவுகளில் ஒன்றான அனலை தீவு பகுதி மக்களின் போக்குவரத்திற்காக பேருந்து ஒன்றினை வழங்குமாறு நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர். அதன் அடிப்படையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று கடற்படையினர் விசேட படகு மூலம் அனலை தீவு பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
நீங்கள் ஒரு பைத்தியம், நான் இல்லையென்றால் நீங்கள் சிறையில் இருந்திருப்பீர்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன், இப்போது அனைவரும் உங்களை வெறுக்கிறார்கள் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உடனான தொலைபேசி உரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும், நீங்கள் ஒரு பைத்தியம், நான் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் இந்நேரம் சிறையில் இருந்திருப்பீர்கள், நான் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன், இப்போது அனைவரும் உங்களை வெறுக்கிறார்கள், இதன் காரணமாகவே இஸ்ரேலையும் அனைவரும் வெறுக்கிறார்கள் என ட்ரம்ப் மிகவும் கோபமாக பேசியதாக ஆக்சியோஸ் நிறுவனத்திடம் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அனைத்து விதமான துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்றும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை தாக்காது, அவர்களும் இஸ்ரேலை தாக்க மாட்டார்கள் என்று ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். இதேவேளை ட்ரம்பின் இந்த பதிவுக்கு பின்னர் இஸ்ரேல் நகரங்களையும் மக்களையும் தாக்குவதை ஹிஸ்புல்லா நிறுத்தாவிட்டால் பெய்ரூட்டில் உள்ள அமைப்பினரின் இலக்குகளை இஸ்ரேல் தாக்கும் என்று ட்ரம்பிடம் தெரிவித்தேன் என்றும், எங்களின் இந்த நிலைப்பாடு மாறவில்லை, அதே சமயம் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் திட்டமிட்டபடி தொடர்ந்து செயற்படும் என்றும் நெதன்யாகு அவருடைய சமூக ஊடகப் பதிவில் பதிவிட்டுள்ளார். பல்முக வறுமையை ஒழித்து கிராமிய அபிவிருத்தியை மேம்படுத்தும் நோக்கில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் 1000 கிராமங்களில் 1000 வேலை திட்டங்கள் திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தின் கணேசபுரம் கிராம அலுவலர் பிரிவில் நெல்லினை உலரவிடும் தளம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. மக்களின் வரிப்பணத்தில் இருந்து ரூபாய் 25,000 மில்லியன் செலவில் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த கிராமிய அபிவிருத்தி திட்டத்தின் ஒரு பகுதியாக குறித்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதேவேளை 1000 கிராமங்களுக்கு 1000 வேலை திட்டங்கள் எனும் தேசிய திட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பாரிய அபிவிருத்தி பணிகள் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதன் ஒரு கட்டமாக பதுளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிண்ணராங்கொல்ல கிராம உத்தியோகஸ்தர் பிரிவில் விசேட அபிவிருத்தி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முத்துமாலை இலக்கம் 12 சந்தியிலிருந்து 8 அடி அகலமான விவசாய வீதியினை புனரமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்காக 15 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க மாத்தறை தல்போவில வடக்கு கிராம உத்தியோகஸ்தர் பிரிவில் மேற்படி 1000 வேலை திட்டங்கள் தொடர்பில் விசேட பசுமை இல்ல திட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பிரதேசத்தில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் பசுமை இல்லங்களுக்குள் மரக்கறி பயிர்ச்செய்கையை முன்னெடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.